என்னத்துக்கு வந்திருக்க? ஆபீஸ் போல? ஏய் உன்னதான் ஆபீஸ் போலையா? எதுக்குடா ஆபீஸ் போயின்னு வெறுப்பாகுதுடா. 5 மாசம் ஆச்சுடா சேலரி வாங்கி. சம்பளமா தர மாட்டானுங்க, எப்ப தரணும் சொல்ல மாட்டானுங்க. சரக்கு வாங்கி தெரியாடா? எதுக்கு நீ வேலையை விட்டுக்க? நான் சரக்கு வாங்கி தரணும். நானே நைட் ஷிஃப்ட் போயிட்டு கடுப்புல வந்திருக்கேன். நீ வேற இப்ப நான் ஜூலியை பார்த்துட்டு போயிருவேன். என்னடா இப்படி பேசுற? நானே எவ்வளவு மண்டை குடைச்சல வந்துக்கிறேன். பணம் கஷ்டம் வேற. நீ சரக்கு வாங்கி குடுறா. சரக்கு கன்ஃபார்ம். மச்சான் யாரு மச்சான் அவன்? 1.5 வருஷத்துல நான் அவனை பார்த்ததே இல்லை இது வரையும். என்னடா அது? 1.5 வருஷமா பாத்துன்னு இருந்தா இப்படிதானே நடக்கும். பார்த்தல அந்த பொண்ணு கை எங்க இருந்ததுன்னு. நீ வேற அவன் கசினோ இல்லைன்னா அவன் அண்ணனா இருப்பான்டா. என்னது அண்ணனா? இவ்வளவு அண்ணனா? அண்ணன்லாம் இல்லடா, கன்ஃபார்மா அவன் லவர் தான்டா. இப்ப சரக்கு தானா? கன்ஃபார்மா சரக்கு வாங்கி தெரியா? சரக்கு தான். போன அந்த பணக்கார பையனுக்கு போன போடு. இதான் மேட்ரா? நான் மிஸ்டர் ஆண்டர்சன் ஜூலிக்கு வேற ஒருத்தர் வேலி போட்டான் போல. மூட்டி ஓட்டா மச்சான், சரக்கு ரெடி பண்ணலாமா? நானே போன் பண்ணலான்னு இருந்தேன் மச்சான். அண்ணன் தெரியல யூஎஸ்ல செட்டில் ஆயிட்டான். ஆமா, என்ன அதுக்கு? அப்போ நான் வெறும் யூஎஸ் கம்பெனில தான் மச்சான் வேலை செஞ்சுருக்கிறேன். அவனுக்கு மாச சம்பளமே 1,80,000 ரூபாய். ஆனா எனக்கு வெறும் 25,000 ரூபாய். என்னது 25,000 ரூபாய் வெறுமா? நானும் அப்பா கிட்ட பேசி எவ்வளவு பிளான் போட்டேன் மச்சான் யூஎஸ் போலான்னு. அவர் என்கரேஜ் பண்ற மாதிரியே இல்ல மச்சான். சரி அதான் அண்ணனை வச்சு அப்படியே மூவ் பண்ணலான்னு இருக்கிறேன். அங்கேயே போய் செட்டில் ஆகலான்னு இருக்கிறேன் மச்சான். மச்சி யூஎஸ்ல ஃபிகர்லாம் ஈஸியா மடக்கலாமேமா? பணம் இருந்தா எந்த ஃபிகரா இருந்தாலும் முடியும். பணம் மட்டும் பத்தாது மச்சி, டேலண்ட், ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி நிறைய வேணும். இப்ப எவ்வளவுதான் வச்சுக்கிற? என்கிட்ட இப்ப வரும் 800 தான் மச்சான் இருக்கு. என்னது காசு இல்லையா? இதான் போன வாரம் பப்பு. போதும் நிறுத்து. இதுதான் இவ்வளவு டைலாக் விட்டுருக்கியா? இப்ப என்னடா உங்களுக்கு சரக்கு தானே, நான் ரெடி பண்றேன்டா. என்ன ஒண்ணுல மச்சி, ஜூலி என்ன பண்றப்பான்னு யோசிச்சிருந்தேன். நான் ஒரு மாதிரியா இருக்கு. நீ என்ன ஃபீல் ஆகுற? அவளை ஒருத்த கூட்டின்னு போனால அவன் என்னெல்லாம் பண்ணின்னு இருந்தானு நான் 3/4 மணி நேரம் ஆச்சு. காண்டா இருக்குது. சாராயம் காய்ச்சி எடுத்துன்னு வருவானா அவன்? பண்றது தெம்பா எதனா ஒரு பாட்டு பாடண்டா. தெம்பான என்ன மச்சி? திரும்பி வா உன் திசை எங்கும் தெரிந்தது கோழையகாது, வருவதை நீ எதிர்கொண்டு பார்த்தால் கோழை போகாது. எதிர்த்து நில், எதிரிய இல்லை, நம்பிக்கை கொள், தடைகளே இல்லை, நீ மீதம் ஏன் இந்த நொடிகளே போதும். சரக்கு வந்துச்சா? வாப்பலாம். மச்சான் இங்கேயான குடிக்க போறோம்? பேசாம உங்க வீட்டுக்கே போய் குடிக்கலாம்டா. போலாமே. போன தடவை மாதிரி வாழ்ந்துட்டு அது மேலேயே பத்துக்கோ, நான் உட்காந்து கழுவி தள்ளி விட்டுனுக்குறேன். அதுக்கு தானே மேல வாடா, செம்ம ஸ்பாட் ஒண்ணு இருக்குது. மேல உள்ள வெயிலா இருக்கும்டா. ஆமா மச்சான், நான் கூட யூஎஸ் எல்லாம் போகணும். கலர்லாம் வேணும்டா அது கொஞ்சம். மேல வாடா, சரியான ஸ்பாட்ரா அது. நானும் எங்க அண்ணன் மாதிரி யூஎஸ் எல்லாம் போனா சரக்கு என்னடா பண்ணுவீங்க?
ஏய் நீ முதல்ல போடா, அப்புறம் பாத்துக்கலாம். டேய் இங்கேயாடா குடிக்க போறோம்? உள்ள ஒரு ஏசி ரூம் இருக்குது, பக்கத்துல ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குது. வா அங்க போய் குடிக்கலாம். அங்க ஆல்ரெடி ஒருத்தன் குஷ்டு மண்டே ஆயிட்டுக்கிறான், பேசி விடுறேன். அவங்க கூட அப்படியே போய் படுத்துக்கிற ஆண்டி. அப்படியே போ. வினோதே கிளம்பலாம், ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பலாம். வாடா போடா, வேலையை போடா. ஏய் பேன தள்ளிக்கிறா. உன் பேச்ச கேட்டுதான் தேவையில்லாம இங்க வந்தோம். அது என்ன மர்டரா இல்ல சூசைடா ட்ராப் பண்ணான்னு தெரியல. அவனுக்கு தான் உயிர் தெரியல, நீ தான் பாத்தீடா. இப்ப என்ன பண்ணலாம் சொல்லு? என்ன பண்ணலாமா? முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். வா, போலீஸ் கேஸ் எதனா ஆச்சுன்னா அவ்வளவுதான். எங்க அண்ணன் மாதிரி என்னால யூஎஸ் போக முடியாது, அப்புறமா லைஃபே வேஸ்டா போயிடும். ஏய் நீ சொல்லுலாம் கரெக்ட் தான், ஏதாச்சும் இருக்குதா பாக்கலாம். என்னது இதண்டா இந்த ரிங்கு, மொபைலு, பர்ஸு. டேய் லூசாடா நீ? காசு ஒண்ணு கூட பெரிய விஷயமா இருக்காதுடா. ஆனா எனக்கு 1008 கமிட்மெண்ட். சீட்டு துட்டு, வண்டி டியூ, நகம் முட்டுறது யாரு கொடுப்பா? நீயா கொடுப்பா? டேய் இது போலீஸ் கேஸ் தான். டேய் போலீஸ் மட்டும் என்னடா பண்ண போறாங்க? எல்லாத்தையும் உருவிக்கின்னு வெறும் பாடியை மட்டும் தான் கொடுப்பானுங்க. மச்சான் மோப்பன் ஆகி கைரேகை இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. கூட்டு போய் லாடம் கட்டுருவாங்க. நான் படத்தை பார்த்து டைலாக் பேசுறியா? நான் என்னடா கொலை பண்ணிட்டு கொலை வச்சுனா போறேன். டேய் என்னடா கொலைகளையும் பேசுறீங்க? அவனுக்கு தான் உயிர் இருக்கேடா. டேய் நம்ம வேணா ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாம்டா. நீயும் அவன் கூட சேர்ந்து லூஸ் மாதிரி பேசாதடா. ஏய் மச்சான், நீ தானே சொன்ன ஸ்டேட்டஸ் ரீச் பெரிய ஆள்லாம் ஆகணும்ட்டு. அவனை காப்பாத்தி கூட்டு போனா நம்ம பேப்பர் எல்லாம் பெரிய ஹீரோவா தெரியும்டா. அவன் யாரு தெரியும்? அவன் பக்கத்து வீட்டுல நல்ல ஃபிகர் இருக்கும், அவன் தங்கச்சி கூட இருப்பாடா. இது மச்சான் எனக்கு. மச்சான் ஏய் உன் நம்பி ஒரு புருவ இருக்குதா? அப்ப என்ன தானே மச்சான் பண்றது?
யாரா பாத்துப்பா அவங்க குடும்பத்தை? மச்சா போலாம் பண்ணி ஆகணும் மச்சா. ஆமா மச்சி, அவளுக்கு லவ்வர் கூட இருக்கும்ல, லவ் பண்ணிருப்பாங்க, கல்யாணம் பண்ணணும் கூட ஆசைப்பட்டிருப்பாங்க, மெசேஜ் கூட அனுப்பிச்சிருப்பா, அதுக்கு ரிப்ளை கூட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப தப்பு பண்ணிட்டோம் மச்சி. என் அண்ணன்டா அவன். அமெரிக்கால இருக்கிற மட்டும் அண்ணன் கிடையாது மச்சான், அவனும் என் அண்ணன் மச்சான். என்ன மாதிரி அவனுக்கு ஒரு தம்பி இருப்பான்ல, என்ன மாதிரி அவன் தம்பி இருப்பான். நான் வரேண்ணா, நான் வரேண்ணா, நான் வரேண்ணா. அண்ணா இந்த வந்துட்டேண்ணா, நான் வரேண்ணா. அண்ணா